அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்காக தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன ரெடி பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஆலு சமோசா தான். ஆலு சமோசா யாருக்கு பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துட்டேங்க. ஸோ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதில் நம்ம கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாங்க. ஓமம் பார்த்தீங்கன்னா நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதுங்க. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா ஷேப் வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து கலக்க போகிறோம். மாவு வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக கலந்துடாதீங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கிறேன். ஆலு சமோசா பார்த்தீங்கன்னா வெளியில் நார்த் இந்தியன்ஸ்லாம் செய்கிறது பார்த்தீங்கன்னா ஓமம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஸோ சாப்பிடும்போதே உங்களுக்கு அந்த கடையில் வாங்குற ஃபீல் இருக்கும். அந்த சமோசா ஜிலேபி காம்பினேஷன் ஞாபகம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சமோசாஸ் பார்த்தீங்கன்னா ஓமம் சேர்த்துருப்பாங்க. அது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாவு வந்து சூப்பராக கலந்து எடுத்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி தாங்க கரெக்டாக இருந்தது மாவு கலக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஓரளவுக்கு ஹார்டாகவே வந்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மேலே வந்து எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆலு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஆலு மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுங்க. அதோட ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆலு மசாலா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து குக் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதால காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா அரோமா வர ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் 1 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. இதில் வந்து கொத்தமல்லி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு உப்பு, கரம் மசாலா, இது வந்து தனியாக வந்து அரைச்சது, இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதோட மஞ்சள் தூளுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். எல்லா ட்ரை மசாலாஸும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. உள்ள மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தால் உங்களுக்கு சமோசா டேஸ்ட் அந்த அளவுக்கு தெரியாதுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கரெக்டாக பதமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலு வேக வச்சு எடுத்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குட்டி ஆலு வந்து பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு. ஸோ வேக வச்சு எடுத்திருக்கேன். 90% அளவுக்கு மேஷ் அளவுக்கு வேக வைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 80% அளவுக்கு மேஷ் பண்ணுற மாதிரி எடுத்து வைங்க. கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதில் வந்து நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து பட்டாணி இருந்தால் கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். ஸோ ஆலு சமோசாக்கு ஹைலைட்டே பட்டாணி, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வைக்க வேண்டியதுதான். நான் இதில் வந்து மிளகாய் தூள் சேர்க்கல, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை ஆற விட்டுட்டேங்க. இந்த சைடு மாவும் எடுத்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் விட்டுட்டேன். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இது உருண்டையாக தனியாக எடுக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 4 உருண்டை அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. ஸோ சமோசா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன், கடையில் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால 4 பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையில் பார்த்தீங்கன்னா 2 சமோசா வருங்க நமக்கு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி 4 உருண்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. சமோசாக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஓவல் ஷேப்பில் தேய்ப்பாங்க. பட் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தேய்ப்பேங்க. ஸோ அது எனக்கு பழகிடுச்சு அந்த மாதிரி தேய்ச்சி. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. சமோசா வந்து வெளியில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சால் அது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்றது நமக்கே தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்ய பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து பயமே இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அப்படி இந்த எஜ்ஜையும் அந்த எஜ்ஜையும் ஒன்றா சேர்த்துட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஸோ இதை ஒட்டுறதுக்காக இப்போ வந்து பேக்கெட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து ஆலு ஃபில்லிங் நம்ம போட்டுக்கலாங்க. ஸோ ஆலு ஃபில்லிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஏன்னா நல்லா உப்பி வரணும்ல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆலு ஃபில்லிங் சேர்த்துட்டு இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து இந்த பேஸ்ட்டை வந்து தடவிக்கிறேங்க. இப்போ 2 சைடு ஜாயின் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மடிப்பு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் கடையிலலாம் விற்கும். ஸோ அதனால் நானும் அதே மாதிரி செஞ்சுக்கிறேன். இப்போ மடிப்பு கொடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம வந்து ஒன்று சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல மாவு வந்து நல்லா விரிஞ்சு வரும். பாருங்க, நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. ஸோ சூப்பராக நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே வந்து சமோசா வந்து பிளேட்டில் வந்து நிற்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சமோசா வந்து சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிடலாம் தெரியுமாங்க. ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், செய்ய ஈஸியாக இருக்கும். ஆனால் வீட்டில் செய்யும்போது பசங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், தடுக்கவே தேவையில்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 சமோசா கிட்ட கிடச்சிதுங்க.
சமோசா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ மடிப்பு கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பரான சமோசா ரெடிங்க. ஸோ நீங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் வீட்டில் ரொம்ப அடிக்கடி செய்வேன். என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. உள்ளே இருக்கிற ஆளு பிடிக்காதுங்க. ஸோ மேலே இருக்கிற கிறிஸ்பினஸ் தான் அவங்க சாப்பிடுவாங்க. பட் ஆளு கூட சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக சமோசா செஞ்சாச்சு. எப்படி சூப்பராக நிற்கிது பார்த்தீங்களா அந்த ஷேப்பு. இப்போ வந்து ஆயில் வச்சு ரொம்ப ஹீட் ஆக்கிடாதீங்க. ஸோ மீடியம்லேயே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும். நான் வந்து 4 நாளாக வந்து சேர்த்து வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சமோசா இஃப்தாருக்கு தாங்க ரெடி பண்ணேன். இஃப்தாருக்கு சமோசா மட்டும் இல்லை, கூடவே வந்து ஷர்பத்தும் ரெடி பண்ணேங்க. ஸோ அந்த ரெசிபியை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது கூட மெதுவடை, ஸோ ஆஸ் யூஷுவல் போல் ஜூஸஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஈவினிங் இஃப்தார் டைம் பார்த்தாலே எப்படி வந்து ஏர்லியாக செய்யணும்னு நினச்சாலும் நமக்கு லேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து பசங்களை வந்து பிக்கப் பண்ணுவேன், ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி வாங்க மசூதிக்கு போவேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடுலாம் பசங்களுக்கு கொடுத்துட்டு நின்னாலே எனக்கு லேட் ஆயிடுதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு ரொம்ப ஏர்லியா பண்ணணும்ட்டு நான் பண்ணி முடிச்சிருக்கேங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு ரொம்ப சூப்பரான அதே அளவுக்கு கிறிஸ்பியா டேஸ்டியா வந்து ஆலு மசாலா இருந்தது. நீங்களே பாருங்க. இந்த சமோசா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 100% அளவுக்கு நார்த் இந்தியன் செய்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ எம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக அதே மாதிரி வந்துதான்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.